ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, ஒரு புது உறவு உன் துணையுடன் இணைந்து வாழ ஆசைப்படுகின்றது. யார் அந்த உறவு? எதற்காக உன் துணையுடன் இணைந்து வாழ வேண்டும் என்று பல உண்மைகளை உன்னிடத்தில் கூறவே உன் அப்பா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே. நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு கவனமாக இருந்தாலும் எளிதாக அடுத்தவர்களை நம்பிவிடக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உன்னிடத்தில் இருக்கின்றது. அது பக்குவம் அல்ல, உனக்கு மிக பெரும் ஆபத்து தான். யாரையும் எளிதாக நம்ப வேண்டாம். கண்மூடித்தனமான நம்பிக்கை யாரிடத்திலும் வேண்டாம் என்று நான் உன்னை பலமுறை எச்சரிக்கை செய்திருக்கின்றேன். ஆனாலும் உன் மனம் அதை கேட்க மறுக்கின்றது. யாராவது சிறிது அன்பு செலுத்தினாலே உடனே நீ அவர்கள் மீது உன்னுடைய முழு அன்பையும் காட்டத் தொடங்கி விடுகின்றாய். அது இறுதியில் ஏமாற்றத்தில் முடியும் பொழுது உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உன் கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. உன் மனம் ரணங்களால் கொதிக்கின்றது. இப்படி நம்பி நம்பி ஏமாறுவதே என்னுடைய வாழ்க்கையில் வழக்கமாகிவிட்டது. நானும் யார் மீதும் அன்பு செலுத்தக்கூடாது, என் வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியவில்லை. அன்பு இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்று தோணுகின்றது. அதனால் ஒருவர் என்னிடத்தில் பேச வந்தாலோ என்னிடம் அன்பு காட்டினாலோ நான் அவர்களை எளிமையாக நம்பி நானும் அவர்களின் மீது அன்பு காட்ட ஆரம்பித்து விடுகின்றேன். இக்குணத்தை இனிமேலாவது மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறேன் என்று கூறுகின்றாய். தங்கமே, நீ கூறியது அனைத்தும் சரிதான். அன்பு இல்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கையே இல்லை. அனைவரிடத்திலும் அன்பு காட்டு என்று நானே உன்னிடத்தில் கூறியிருக்கின்றேன் தான். இப்பொழுது நீ செலுத்திய அன்பினால் உனக்கே பிரச்சனை வரும் என்று இருக்கும் பொழுது என்ன செய்வது? நீதான் சற்று வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னிடத்தில் கூறியது போல ஒரு புது உறவு ஒன்று உன் துணையுடன் இணைய ஆசைப்படுகின்றது. அவர் வேறு யாரும் அல்ல, உனக்கு மிகவும் தெரிந்தவர், உனக்கு நெருக்கமானவர் தான் தங்கமே. அவர் யார் என்று நீயே இந்நேரம் கண்டுபிடித்து விடுவாய். உனக்கும் உன் துணைக்கும் அருகில் இருந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர் தான். பின்பு எதற்காக என் துணையின் வாழ்க்கையில் மட்டும் இணைய வேண்டும் என்று கேட்க வேண்டாம். அவர் தவறான எந்த ஒரு கண்ணோட்டத்திலும் உன்னுடைய துணையை பார்க்கவில்லை. ஒரு சகோதரனாக மட்டுமே பார்க்கிறார். சில நல்ல விஷயங்கள் உன் துணையுடன் இருப்பதை கண்டு உன் துணையுடன் சேர்ந்து பயணம் செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். எனவே உங்கள் வாழ்க்கையில் அவரால் நல்ல விஷயங்கள் நடக்குமே தவிர எந்தவித கெடுதலும் நடந்து விடாது. நீ மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் இனி அனைத்துமே ஏற்றம்தான். நல்ல காலம் பிறக்கப் போகின்றது. இணையும் புது உறவால் உங்களுக்குள் ஊதிய உயர்வு ஏற்படும். நிரந்தர வருமானம் ஏற்படும். அவருடைய தொழிலில் உன் துணையுடன் இணைய போகின்றார். உன் துணையை அழைத்து அவருடைய தொழிலில் இணைத்து கொள்ளப் போகின்றார். அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நீயே காண்பாய். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.